Welcome to Habi's DIY. இன்றைக்கி டிஐவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க பழைய புர்கா ஷால்லேருந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திங் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாஃப்டான கிளாத் நம்ம கடைகளில் போய் தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த புர்கா ஷாலை நான் எப்படி ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஐவை ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரீசெண்டாக சிஃபான் சாரியில் நான் ஒரு அனார்கலி ட்ரெஸ் நானே டிசைன் பண்ணி தச்சுருக்கேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு துப்பட்டா வேணும் அதே மாதிரி மெட்டீரியலில். அது கடைகளில் அவைலபிளாக இல்லை. அதனால் இந்த புர்கா ஷாலை நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். புர்கா ஷால் அந்தளவுக்கு துப்பட்டா சைஸ் லென்த்தாக இருக்காது. ஸோ 2 ஷால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கில். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 ஷாலையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கார்னரில் க்ராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஷாலையும் அந்த கார்னர் லைன் போட்ட இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஷாலையும் ஒன்றா ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கு மேலே படிமான தையல் ஒன்று போட்டு ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய லென்த் தேவைப்படாது. சுடிதார் துப்பட்டாக்கு 2.25 மீட்டர் இருந்தால் போதும். அந்தளவு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். தச்சு வச்சுருக்க சுடிதாரோட மீதி துணி இருக்குது. இதை வச்சு நான் அந்த ஷாலில் இப்போது டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த துணியை இந்த மாதிரி க்ராஸாக 1.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே இந்த புர்கா ஷாலில் 15 இன்ச்சஸ் கேப்பில் இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைன்ஸ் போட்ட இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளாத்தை க்ராஸாக தைக்க போகிறேன். அந்த துணியோட நுனி பகுதியை உள்பக்கமாக மடிச்சுட்டு அதை இன்னொரு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த லைன்ஸ் மேலே வச்சு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த தையலை மறைக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ட்லேயும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துடணும். இப்போ மீதி இருந்த சுடிதார் துணியை இந்த மாதிரி சர்க்குலராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஒரு டேசல் மாதிரி கிடைக்கும். அதை இந்த ஷாலோட 4 கார்னர்ஸ்லேயும் வச்சு தைக்க போகிறேன். இது கார்னர்ஸ்லையும் தைக்கலாம், அப்புறம் சுற்றி கூட நம்ம அந்த ஷாலோட ஓரத்தில் ஃபுல்லாக கூட தைச்சி விடலாம். அவ்வளோதான், நான் நினச்ச மாதிரி புர்கா ஷால்லேருந்து சுடிதாருக்கு துப்பட்டா ரெடி பண்ணியாச்சு. அது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தைச்ச சுடிதார் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் ஆங்கிள் லென்த் அனார்கலி டாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட மேல் பகுதிக்கு காட்டன் கிளாத் கொடுத்துருக்கேன். அதில் கிராஸாக லைன் வந்திருக்கு. நெக் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். சென்டரில் சாரீ கிளாத்லேயே ஒரு சர்க்கிள் டிசைன் கொடுத்து சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது. ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். அதுக்கு பார்டரில் சாரீ கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாட்டம் சைடில் சாரியோட ஆஃப் பீஸ் எடுத்து அதை செமி சர்க்கிளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு நான் ரெடி பண்ண ஷால் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஷாலில் நான் கொடுத்துருக்க க்ராஸ் லைன்ஸ் அந்த சுடிதாரோட சூப்பராக மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் 2 ஷாலை ஒன்றா சேர்த்து தைச்சிருக்கிறதும் அதில் தெரியல. அந்த புர்கா ஷாலில் இருந்த ஸ்டோன் ஒர்க்கை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது இன்னும் நல்லா லுக்காக இருக்குது. ஷாலோட எல்லா ஓரத்துலேயுமே அந்த டேசல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டாப்போடு இந்த ஷாலை எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.